காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கிறிஸ்துவன் விலக வேண்டியவைகள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் சில காரியங்களை விட்டு விலக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் 3 நிலைகளை பார்க்கிறோம். ஒன்று, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். 2வது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். 3வது, பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்கும் பொழுது, அந்த யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது போர்க்களத்தில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் தன்னுடைய தளபதி என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது மாத்திரம்தான் போரில் எதிரிகளை ஜெயிக்க முடியும். போரில் அந்த எதிரிகளை, சத்துருக்களை ஜெயிக்க முடியும். அதே போல இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற காலமெல்லாம் பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் கேட்கிற கேள்வி என்னவென்று சொன்னால், நான் பல வருட கிறிஸ்துவனாய் இருக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆலயத்திற்கு போகிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், காணிக்கை செலுத்துகிறேன், ஆனால் என்னால் பிசாசை துரத்த முடியவில்லை, பிசாசினுடைய பிடிகளிலிருந்து விடுதலை எடுக்க முடியவில்லை, பிசாசை என்னால் எதிர்த்து நிற்க முடியவில்லை என்று அநேகர் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன் நம்மால் பிசாசை எதிர்த்து நிற்க முடியவில்லை, நம்மால் ஏன் பிசாசுகளை துரத்த முடியவில்லை என்று சொன்னால், நாம் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. வசனத்தை வாசித்து அதன் பிரகாரமாக வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை. கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை. ஸ்தோத்திரம். தேவனுக்கு நாம் கீழ்ப்படியவில்லை. தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பிசாசை துரத்த முடியாது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அவர்களை விட்டு பிசாசு ஓடுவது கூடாத காரியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் பிசாசை எதிர்த்து நிற்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதலால் அவனோடு ஒட்டி உறவாடுவதற்காக நாம் அழைக்கப்படவில்லை, அவனை எதிர்த்து நிற்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனை எதிர்த்து நிற்க வேண்டியது, அவனை விட்டு விலக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வதாக நாம் எவைகளை விட்டு விலக வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்க போகிறோம். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும், வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, வேதத்தை சுமந்து வேதத்தை வாசித்து அதன் பிரகாரமாக வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்புகிற ஒரு தேவனுடைய பிள்ளை, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்ச நேரத்திற்கு முன்பதாகத்தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று பார்த்தோம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க சொன்ன வேதம், அதுவே பாலி இச்சைகளுக்கு, அதாவது வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். விலகி ஓடுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல பலவிதமான பாவங்கள், பலவிதமான இச்சைகளை சரீரத்தை பாதிக்கிறது. பாவங்கள் நம்மை பாதிக்கிறது. ஆவியை, ஆத்துமாவை, சரீரத்தை இந்த பாவங்கள் பாதிக்கிறபடியால், ஆவிக்குரிய தரிசனத்தை தடை செய்கிறபடியால், தேவ சத்தம் கேட்க முடியாதபடி, தேவ தரிசனங்களை காண முடியாதபடி இந்த பாவங்கள், இந்த வேசித்தனங்கள் தடை செய்கிறபடியால் இந்த வேசித்தனத்திற்கு நாம் விலகி ஓட வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.
கலாத்தியரில் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகின்றன என்கிற வார்த்தைகளை படிக்கும் பொழுது அங்கு உபசாரம் வேசித்தனம் என்கிற வார்த்தைகளை படிப்போம். வேசித்தனத்திற்கும் உபசாரத்திற்கு என்ன பாவம் என்று சொன்னால், திருமணத்திற்கு முன்பதாக ஒரு ஸ்தோத்திரம் பாவத்தில் ஈடுபடுகிறவர்கள் திருமணத்திற்கு முன்பதாக பாவம் செய்வதென்பது வேசித்தனத்திற்கு ஒரு அடையாளமாய், அதுவே திருமணம் ஆன பிற்பாடு கர்த்தர் உங்களுக்கென்ற ஒரு கணவனையும் உங்களுக்கென்ற ஒரு மனைவியையும் கர்த்தர் கொடுத்த பிற்பாடு நீங்கள் பாவம் செய்வது அது உபசாரத்திற்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. அப்ப வேசித்தனத்திற்கும் உபசாரத்திற்கும் ஒரு தேவனுடைய பிள்ளை விலகி ஓட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி வேசித்தனத்திற்கு ஒரு தேவ பிள்ளை விலகி ஓட வேண்டுமோ, அதே போல விக்கிரக ஆராதனைகளுக்கு விக்கிரக ஆராதனைகளுக்கு விலகி ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், விக்கிரக ஆராதனை தேவனை கோபப்படுத்துகிற ஒரு காரியம், தேவனை கோபப்படுத்துகிற, தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதே போல விக்கிரக ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையில கண்ணியை கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம். அது ஆபத்துகளை கொண்டு வருகிறது. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி வேசித்தனத்திற்கு விலகி ஓட வேண்டுமோ, அதே போல விக்கிரக ஆராதனைகளுக்கு விலகி ஓட வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது. அது தேவனை துக்கப்படுத்துகிற காரியம், அது தேவனை வருத்தப்படுத்துகிற ஒரு காரியம், அது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆபத்துகளை கண்ணியை கொண்டு வருகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்ப பணம், புகழ், சொத்து, ஒரு நபர், இதெல்லாமே விக்கிரக ஆராதனையாகத்தான் இருக்கிறது. அது ஆண்டவரை விட அதிகமாக ஒன்றை நேசிப்பீர்களானால் அது ஒரு விக்கிரக ஆராதனை தான். பணத்தையோ, பொருளையோ, படிப்பையோ, அந்தஸ்தையோ, எதை ஆண்டவரை விட அதிகமாக நீங்கள் ஸ்தோத்திரம் நேசிக்கிறீர்களோ அதுவே ஒரு விக்கிரக ஆராதனை தான். அவைகளை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு ஸ்தோத்திரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திற்கு வருவோமானால், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, பண ஆசையை விட்டு விலகி ஓடுங்கள். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரம் பண ஆசைகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பண ஆசை விட்டு விலகி ஓடுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப பணம் அவசியம்தான். உலகத்தில் எல்லாவற்றையும் செய்வதற்கு பணம் அவசியம்தான். ஆனால் அந்த பணமே நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமாக மாறிவிடக்கூடாது. அந்த பணமே நம்முடைய ஆசைகளை மேலோங்குவதற்கு விடக்கூடாது. பண ஆசைகளுக்கு விலக வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாகமான் ஸ்தோத்திரம் பணத்திற்கு ஆசைப்பட்ட, அதாவது நாகமானுடைய பணத்திற்கு, நாகமானுடைய ஐஸ்வர்யங்களுக்கு ஆசைப்பட்ட கேயாசைக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் தான், பணம் எல்லாவற்றிற்கும் அவசியம்தான். ஆனால் அது ஒருபோதும் அந்த பணம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசைகளாக மாறிவிடக்கூடாது. பண ஆசைகளை விட்டு விலகி ஓடுங்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த பண ஆசையை விட்டு விலகி நீதியை தேடுங்கள், தேவ பக்தியை தேடுங்கள், விசுவாசத்தை தேடுங்கள், அன்பை தேடுங்கள், பொறுமையை நாடுங்கள், சாந்த குணத்தை அடையும்படி நாடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் அடுத்ததாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோசேப் என்கிற தேவ மனிதனை போத்திபாருடைய மனைவி பாவம் செய்வதற்காக தூண்டின பொழுது ஸ்தோத்திரம் அந்த இடத்துல அந்த பாலிய இச்சைகளுக்கு அவர் விலகி ஓடினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப வேசித்தனத்திற்கு விலகி ஓடின யோசேப்பு, பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடின யோசேப்பு, தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்ட யோசேப்பை கர்த்தர் எதிர்காலத்தில் மிகுந்த ஆசீர்வாதமாய், மிகுந்த உயர்வாய், மிகுந்த மேன்மையாய் கர்த்தர் உயர்த்தினதை நம் வேதத்தில் படிக்கிறோம். பரிசுத்தத்தின் ஆசீர்வாதம் மிக மேன்மையானது. அதனால் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவோம். அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருப்போம். அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்தத்திற்கே தேவனை அழைத்திருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை எவைகளை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி இந்த பகல் பொழுது நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். ஆண்டவரே, பிசாசுக்கு நாங்கள் விலக வேண்டும், அதாவது அவனை எதிர்த்து செயல்பட வேண்டும், அவனோடு இணங்கி போகக்கூடாது என்று சிந்தித்தோம். வேசித்தனத்திற்கு நாங்கள் விலகி ஓட வேண்டும், பண ஆசைகளுக்கு நாங்கள் விலகி ஓட வேண்டும், விக்கிரக ஆராதனைகளுக்கு நாங்கள் விலகி ஓட வேண்டும், பாலிய இச்சைகளுக்கு நாங்கள் விலகி ஓட வேண்டும் என்று வேதத்தில் வாசித்தோம். இந்த வசனத்தின் அடிப்படையில், இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. மறைமுகமான பாவத்தில் இருக்கிற, அந்தரங்கமான பாவத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் சிந்தைகளிலும் அவர்களை விடுதலையாக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறப்பா. இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்தம் காத்துக்கொண்ட யோசேப்பை உயர்த்தின தெய்வம் இந்த பிள்ளைகளை உயர்த்துவீராக. பரிசுத்தம் காத்துக்கொண்ட தானியேலை உயர்த்தின தெய்வம் இந்த பிள்ளைகளையும் உயர்த்தும்படி நான் ஜெபிக்கிறப்பா. இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தாவே சந்தியும். பண நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள், இக்கட்டான சூழ்நிலைகள் மாறட்டும். இந்த நாட்கள், இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாட்களும் ஆசீர்வாதத்தின் நாட்களாக, சமாதானத்தின் நாட்களாக மாற்றி தரும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.